Watch full episodes on Jio Hotstar. சர்கின் மேன் என்ன செய்தி எடுத்துட்டு வந்திருக்க? மிஸ்டர் டயப்ளர், நம்ம கிளவுட் மேன் அவங்க அழிச்சிட்டாங்க. யாரு யாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ யாரு? ஐ அம் த கிரியேட்டர். ஐ கிரியேட் அண்ட் ஐ டிஸ்ட்ராய்ட். என்னோட கிரியேஷனை யாரு டிஸ்ட்ராய் பண்ணது? அந்த மேக மனிதன் இந்த கிளவுடுகளுக்கு நடுவுல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா? அடே மோட்டோ, இத பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கனா கிளவுடுக்குள்ள நாமளே போய் ஆகணும். அட ஆமாப்பா, வாங்க போலாம் வாங்க. அப்புறம் என்ன பேச்சு, வாங்க போகலாம். வா ஐயா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழையில நனைய போறோம்ப்பா. அட இது என்னது? தண்ணி மேகங்களுக்கு கீழே போக மாட்டேங்குது. லேக்ல இருந்து சொட்டு சொட்டா மேகங்களுக்கு போய்கிட்டு இருக்கு தண்ணி. எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க. இந்த மேகங்கள் மழைய பொழிய வைக்கல, மாறா தண்ணி எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கு. பாரு மோட்டோ. ஓஹோ, அப்படின்னா எனக்கு இப்ப புரியுதுடா பாத்துலு. அந்த மேக மனிதன் அந்த கிளவுடுக்கு நடுவுல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு, அவன் தண்ணியை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன்டா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதனாலதான் உலகம் பூரா தண்ணி கம்மியாகிட்டே இருக்கு போல இருக்குப்பா. இந்த காரியத்தை யார் பண்றாங்களோ அவங்கள நாம சீக்கிரமா தடுத்து நிறுத்தி ஆகணும்ப்பா. இப்படியே விட்டா இந்த உலகத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே காலி ஆயிடும்பா. பாத்துலு, நீ வண்டியை ஓட்டு, நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அவங்க கிளவுட் மேன் கிட்ட எப்படி போனாங்க? மேகங்களுக்குள்ள ஒருத்தவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி நம்ம சீக்ரெட் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஆள்காட்டி யாரு? மிஸ்டர் டியாவிலஸ், இந்த லாஸ்ட் இமேஜை கிளவுட் மேன் எடுத்தாரு. கிளவுட் மேனை அழிச்சிட்டாங்க. அத பத்தி யோசிக்கவே இல்லையா? அந்த கிளவுட்ஸ் இன்னும் அங்கதான் இருக்கு. நம்மளோட கிளவுட் மேன் இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க. அவங்க அந்த கிளவுட்ஸ் இங்க கொண்டு வருவாங்க. அதுல தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பூலோகவாசிகளுக்கு நம்ம பிளான் என்னன்னு தெரியாம பாத்துக்கோங்க. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளவுட்ஸை தடுத்து நிறுத்த அவங்க முழு முயற்சி செய்வாங்க. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால பூமியில இருக்கிற எல்லா தண்ணியையும் இங்க ஒரே நேரத்துல நம்மளால கொண்டு வர முடியும். அதனால அது கம்ப்ளீட் ஆனதும் எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் இந்த புது உலகத்தை இனாகிரேஷன் பண்ணுவேன். அப்புறம் இது என்னுடைய உலகமா இருக்கும். அப்புறம் இதோட பேரு பிளானட் ஆஃப் நோ ரிட்டர்ன். மோட்டோ, நல்ல தேடி பாரு மோட்டோ. இந்த கிளவுடுக்கு நடுவுல நிச்சயமா ஒரு கிளவுட் மனிதன் ஒதுங்கி இருப்பான், பதுங்கி இருப்பான். பாத்துலு, இங்க ஒருத்தர் இல்லடா, 4 கிளவுட் மனிதர்கள் இருக்காங்க. ஐயோப்பா, மோட்டு உரைச்சு வந்து போடாத. என் உயிர் நண்பா, நல்லா கெட்டியமா புடிச்சுக்கோப்பா. பத்துலு பாத்துரா, அந்த கிளவுட் மனிதன் வேகமா இந்த பக்கமா தானே நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காண்டா. பத்துலு, வண்டியை சீக்கிரமா ஓட்ட சொல்றா. பத்துலு, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்டா.
இங்க தண்ணி நிறைய இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் திருடிட்டு போயிட்டு நம்ம உலகத்துல வச்சிட வேண்டியதுதான். டாக்டர் ஜட்கா சார், நாம எப்படியாவது இந்த கிளவுட்ல ஒளிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த டீமை கிட்ட போய் சேர்ந்துடணும். என்ன நான் சொல்றது? மாமியாரே, இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்கப்பா. ஒருவேளை அங்க ஆபத்து இருந்ததுன்னா நாம அப்புறம் என்னமா பண்றது? ஆனா ஒருவேளை நாம பூமியில இருக்கிற தண்ணியை காப்பாத்தணும்னா அந்த நேரத்துல இந்த ரிஸ்க நாம எடுத்துதான் ஆகணும். நாம பாரத தாய்மை தானே சொல்றேன். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருந்தா எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த ஸ்ப்ரேவை போட்டுக்கோங்கப்பா. ஒரு நிமிஷம்ப்பா, நானும் இதை வந்துகிட்டே இருக்கேன். டாக்டர் ஜட்கா ஏறுங்க. எல்லாரும் ரெடியா இருங்கப்பா. ஜம்ப். மாமியாரே காப்பாத்துக்கோ. பாத்தேன் அம்மாடியா. ஏப்பா இங்க பாருங்க, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் தடவையா தண்ணி சொட்டுக்குள்ள இருக்கேன்ப்பா. அதோ போய்கிட்டு இருக்கான் கிளவுட் மேன், மேகத்துல இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு. எதிரில் நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட் வந்துகிட்டு இருக்கு. பி ப்ரிப்பேர். நண்பர்களே சீக்கிரம் போங்க. ஏய், நீங்க 2 பேரும் போங்க. கிளவுட் மேனை காப்பாத்துங்க. எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா? முடியாது. மொத்த தண்ணியை நாங்க எடுத்துக்கிட்டு போயிருவோம். அதோ இருக்காரு கிளவுட் மேன், வா அவருக்கு ஹெல்ப் பண்ண போலாம். நாம வந்ததே அவங்கள காப்பாத்த. இப்ப அவங்களே மாட்டிக்க போறாங்க. இனிமே நம்ம என்ன பண்றது? நாம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? சரி, கிளம்புங்க, லேபுக்கு போகலாம். அவங்க எல்லாரும் லேப்ல வந்து சேர்ந்துட்டாங்க. ரெடி ஃபார் த வேக்யூம். முதல்ல நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் என் நண்பர்களே. முதல்ல கிளவுட்மேன் யாரோ பூமியோட தண்ணிய திருடுறான். ஆனா கிளவுட்மேன் கிட்ட இருந்து இவங்க தண்ணிய திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோமா, சத்தத்தின் தானே சொல்றேன். பாரத தாய்மை தானே சொல்றேன். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல வாட்டர் திருட்ட நான் பார்த்ததே இல்ல. அடே மோட்டோ, எனக்கு பயங்கரமா தலையில சுத்திது மோட்டோ. ஏதாவது பண்ணுடா சீக்கிரம். எனக்கு தாண்டா பத்துலோ. ஐயோமா,
இவங்க நம்மள கேப்சூல் ஆக்கி பாட்டில்ல அடைச்சு வச்சிட போறாங்க. ஏதாவது செய் சீக்கிரம். அம்மா வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாதுன்னு இருக்கு தெரியுமா? ஏதாவது பண்றா பார்த்து சீக்கிரட்டா சுட சுட வர வேண்டாம். ஐடியா, எல்லாரும் அவங்களோட பபிள்ஸ்லயே ரொட்டேட் பண்ணுங்க. அப்புறம் பெல்ட்ல இருந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க சீக்கிரம். ஐயோம்மா, இவ்வளவு வேகமா நான் எப்பவும் சுத்துறதே இல்ல. என்ன பண்றது? அம்மாடியோ. இந்த ஃபார்முலா ஃபேருசாட்ட காட்டலாம் வாங்க. அடோ இது அவங்கதான். ஆமா, அவனுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மாமியாரே, அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கப்பா போயிட்டு இருக்காங்க? டாக்டர் ஜட்கா சார், அவங்க எல்லாருமே டீ பிரேக் எடுக்க போயிருக்காங்க போல இருக்கு சார். இவங்க யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும்ப்பா. அப்புறம் என்ன டாக்டர் ஜட்கா சார், எல்லாரையும் நார்மல் ஆக்குங்க ப்ளீஸ். சரிப்பா. நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாரு? நண்பர்களே, காட்ஸ கூப்பிடுங்க, சைரன் அடிங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே. எல்லாரும் வராங்க, ரவுண்ட் கட்டுறாங்க. ஹாய், ஹலோ, ஐ எம் பெருசா. நீங்கெல்லாம் யாரு? அது வந்து நான் மோட்டு. இது என் நண்பன் பத்லு. இதெல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர்கள். டாக்டர் ஜட்கா, கசிட்டேராம், சிங்கம் சார். ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது எந்த இடம் சார்? இது பிளானட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க திரும்பி போக மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா டயாபோலஸோட ஸ்பையா தான் இருந்திருக்கணும். டயாபோலஸ் தண்ணியை திருடுறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கேளுங்க, நாங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்களோட எர்த்ல இருந்து சண்டை போட்டவங்க. எர்த்ல இருந்து வந்திருக்கீங்களா? அவங்க எர்த்ல இருந்து தண்ணி திருடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சார். எர்த்ல இருந்து தண்ணி எல்லாத்தையும் டயாபோலஸ் திருடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, நான் உங்க எல்லாரையும் எங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவரால் தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங். நீங்க டயாப்ளஸ் கூட சண்டை போட வந்திருக்கீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அந்த பிளானட் எங்களோடது. அங்க நாங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு வந்தோம். டயாப்ளஸ் எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. அவர் இங்க வந்து ஒரு புது உலகத்தை படைச்சிட்டாரு. ஆனா எப்ப அவரோட மேகம் எங்க ஏரியாவை கடந்து போயிட்டு இருக்குமோ அப்ப நாங்க அவருடைய தண்ணியை திருடிட்டு பழி வாங்கிட்டு இருப்போம். ஆமா நாட்டமே, இங்க தண்ணியே இல்லையே. நீங்க எல்லாம் எப்படி உயிர் வாழ்றீங்க ப்ளீஸ்? எங்களுக்கு தண்ணி முக்கியம் இல்ல. இங்க காஞ்சு போன பச்சை பசனு எதெல்லாம் தெரியுதோ அதுலெல்லாம் தண்ணி இருக்கு. நீங்க ட்ரை பண்ண விரும்புறீங்களா? என்ன கலர் கலரா சேஞ்ச் ஆவறா? இது உனக்கு நியாயமா? என்ன அநியாயம் இது? இதோட டேஸ்ட் பூலோகவாசிகளுக்கு நல்லா இருக்காது. அதனாலதான் டயாபோலஸ் பூமியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வராரு. எங்களுக்கு இந்த ட்ரீஸோட தண்ணியே போதுமானது. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ராத்திரி அங்க போகலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.